ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 49ஆம் நாள் தொடக்கம். கர்மம் என்பது உலகத்தில் தொழில் என்று கருதி வந்தது தவறென்றும், கர்மம் என்பது ஒரு வஸ்துவென்றும் அது வாயுவாகும் என்றும் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். ஆனால் மெய், வாய், கண், மூக்கு, செவிகள் முதலானவைகளினால் ஞானம் உண்டாகிறதில்லை. அது ஞானத்திற்கு அதிகாரமுடையதல்ல. அவை புறமாகிய, அதாவது வீடாகிற இந்த ஜடத்தின் கதவுகளும் ஜன்னல்களும் ஆகும். அக்கதவுகளின் வழியாக கர்மமாய் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு பரமாத்மாவாய் மனமாகின்ற விஷ்ணுவுக்கு வெளிக்குள்ளில் போக்குவரவுக்குள்ள மூக்கு, வாய் முதலான கதவுகளும் கண், செவி முதலான ஜன்னல்களும் ஆகும். அதனால் அவைகளுக்கு யாதொரு பொறுப்பும் அறிவுமில்லை. தவிர வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இவைகள் என்னவென்று நீங்கள் எண்ணியிருக்கிறீர்கள்? அவைகள் நாக்கு, கைகள், கால்கள், குதம் அதாவது மலத்துவாரத்துடன் சேர்ந்தது. உபஸ்தம் பெண்குறி அதாவது பெண்கள் மூத்திரத்துவாரம் இவைகள் என்றாகும் உலகத்தார் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் தவறு. இவைகளெல்லாம் தொழில் செய்வதற்குரிய ஆயுதங்களும் இடங்களும் ஆகும். என்னவென்றால் நவத்துவாரங்களும் 5 இந்திரியங்களும் சகல ஜீவ ஜாலங்களுக்கும் இருக்கிறது. நீ சொன்னபடி இருக்குமானால் ஸ்திரீகளுக்கும் புருஷன்மார்களுக்கும் இது காணுவதில்லை. ஆனால் நவத்துவாரத்தை பற்றி இதில் முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் லிங்கம் என்பது மூத்திரத்துவாரம் அல்லவென்றும் அது ஈஸ்வர லிங்கம் என்றும் அது நவத்துவாரத்தில் பட்டதில்லை என்றும் நவத்துவாரம் இன்னவைகளாகும் என்றும் சொல்லி இருக்கிறது அல்லவா? அந்த லிங்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? இப்பொழுது நீ சொல்லியது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்பதில் பாயு என்பது குதம் என்றும் உபஸ்தம் என்பது பெண்குறி அதாவது ஸ்திரீகளுடைய மூத்திர துவாரம் என்றும் ஆகும். அப்படி பார்க்கும்பொழுது நவத்துவாரத்தில் பட்ட குதத்திற்குத்தான் கர்மேந்திரியத்தில் பட்ட பாயு என்று சொல்லுகிறது. அதுபடி ஒருபோதும் வருவதற்கில்லை. என்னவென்றால் 2 பெயர் உண்டாகும் பொழுது 2 பொருளும் உண்டாக வேண்டும். ஏனென்றால் குதத்திற்குள்ள தொழில் வேறும் பாயுவுக்குள்ள தொழில் வேறுமாகும். அப்பொழுது 2ற்கும் வேறு வேறு தொழிலானது கொண்டு 2ற்கும் 2 பொருள் உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் பாயுவை நாம் பார்ப்பதும் இல்லை. உபஸ்தம் பெண்களுக்கு உரியதானால் நமக்கு இல்லையே. அப்பொழுது நமக்கு பஞ்சேந்திரியங்களில் பாயுவை நாம் பார்ப்பதற்கு முடியாது. உபஸ்தம் நமக்கு இல்லை. அப்படி வருவதற்கு வழி உண்டா? ஆனால் பஞ்சேந்திரியங்கள் இன்னின்னவைகள் என்று உலகோருக்கு தெரிகிறதில்லை. அது நீங்கள் கூறியதல்ல. அது என்னவென்றால் குதம், உபஸ்தம், லிங்கம் இதுகள் கோப்பியம் அதாவது ரகசியமா இருக்கிறது என்று உலகத்தில் சொல்லுகிறது. அது இப்பொழுது உலகத்தில் சொல்லி வருகிறதான ஆண் குறியான புருஷனுக்குள்ள மூத்திர துவாரம் லிங்கம் என்றும் பெண் குறியான ஸ்திரீகளுக்குள்ள மூத்திர துவாரம் உபஸ்தம் என்றும் உலகத்தில் சர்வ ஜீவிகளுக்கும் மல விமர்சனம் அதாவது மலங்கழிக்கும் மல துவாரத்திற்கு குதம் என்றும் சொல்லி வருகிறது. அது ரொம்பவும் தப்பிதம். ஏனென்றால் இதுகள் ரகசியமாய் இருப்பவை அல்ல.
பரசியம், அதாவது வெளிப்படையாய் பார்த்து கொண்டிருக்கிறதாகும். இதுகளை இப்பொழுது ரகசியம் என்று சொல்லி வர காரணம், வஸ்திரம் அதாவது துணி கட்டி மறைத்து இருப்பதனால், மறைத்து வைத்திருக்கிறதனால் ரகசியம் அல்ல. ஏனென்றால் நாம் ஜனித்த பொழுது மறைவில் இல்லை, அப்பொழுது பரசியமாய் அதாவது வெளிப்படையாய் தான் இருக்கிறது. அதை 4-5 வயதுக்கு பிறகுதான் வஸ்திரம் அதாவது துணி முதலானதுகளால் மறைத்து வைத்தது. அதனால் இப்பொழுது சொல்லி வருகிறதல்ல மேல் சொன்னவைகள். ஆகையினால் மேல் சொன்னவைகள் ஜனித்த போதே ரகசியமாய் உள்ளதாகும். அது என்னவென்றால் விவரித்து சொல்லுவோம். வாக்கு என்று சொன்னது சப்தமும், பாணி என்று சொன்னது பரமாத்மாவாக இருக்கின்ற மனசாகிற விஷ்ணுவிற்கு உள்ள 4 கைகளாகும். இந்த கைகளில் 4 ஆயுதங்கள் தாங்கி இருக்கிறார். அதாவது சங்கு, சக்கரம், கதா, பத்மம் ஆகும். அதில் சங்கினால் ஆன உபயோகம் என்ன? சப்தம். சக்கரத்தினால் உள்ள உபயோகம் என்ன? சத்துருக்களை அழிக்க. கதையினாலோ அதுவும் சத்துருக்களை அழிக்க. பத்மத்தினாலோ அது அலங்காரத்திற்காகவே பிடித்திருக்கிறார். ஆனால் நீர் சொன்ன பிரகாரத்தில் அல்ல அவைகள் நிலைமை. சப்தத்தை கேட்பதற்கும் உண்டாக்குவதற்கும் உள்ளது காது. அந்த காதாகும் பரமாத்மாவாய் இருக்கிற மனசாகின்ற விஷ்ணுவுக்கு ஒரு கை. சக்கரம் என்பது சுற்றி கொண்டிருப்பது, அது நம்முடைய கண் ஆகும், அது மனசாகும். அந்த மனசு சுற்றி கொண்டிருப்பதனால் பலவிதமாக பார்க்க வழி உண்டானது. கதை என்று சொன்னால் கதிச்சு கொண்டிருப்பது, அதாவது நடனம் செய்து கொண்டிருப்பது. அது என்னவென்றால் நமது ஜீவசக்தியாய் இருக்கிற வாயுவாகும். அதற்கு போக்குவரத்திற்கு உபயோகமாய் இருக்கின்றது மூக்கு. அந்த மூக்காகும் பரமாத்மாவாய் இருக்கின்ற விஷ்ணுவுக்கு மற்றொரு கை. பத்மம், அதாவது ஜீவசக்தியாயிருக்கிற வாயு வெளியில் வந்த பொழுது நான் என்றுள்ள அகங்காரமாகிய தாமரை உண்டானது. அதாவது அட்சரமாயிருக்கிற தானே ஆகாசமான போது அது தாமரையாயிருக்கிற இருதய கமலமாகும். அது வாயின் வழியாகவே ஆகும். அதாகும் பரமாத்மாவான விஷ்ணுவிற்கு வேறொரு கை. பாணி என்று சொன்னால் பரமாத்மாவான சக்தியாய் தீர்ந்தது. அப்போது மேல் சொன்ன 4 கைகளாய் பரமாத்மாவாய் இருக்கிற மனம் வெளியின் உள்ளில் வியாபித்திருக்கிறது. பாதம் என்பது சொஸ்தானம், அதாவது சொந்த இடம். பாயு என்றால் ஊத்து உண்டாகிற இடம், அதாவது ஊறுகிற இடம். உபஸ்தம் என்றால் உபஸ்திதி செய்கிறது, அதாவது உப பிளஸ் ஸ்திதி. உப சேர்ந்தது, ஸ்திதி ஸ்திரமாய் இருக்கிறது. அது எதனோடென்றால் லிங்கத்துடன் ஸ்திரமாய் சேர்ந்திருக்கின்றது. அந்த லிங்கத்திற்கே ஈஸ்வர லிங்கம் என்று பெயர். அது நம்முடைய புருவ மத்தியில் இருக்கின்றதாகும். அந்த லிங்கம் இருப்பது உபஸ்தத்தில் ஆகும். அதனால் தான் உபஸ்தம் என்று சொல்ல காரணம். உபஸ்தம் என்பது யோனி. அந்த யோனி உற்பத்தி ஸ்தானம். அந்த உற்பத்தி எங்கிருந்து உண்டாகிறது என்றால் ஸ்திரீகளுடைய மூத்திர துவாரத்தில் இருந்தல்ல. அந்த மூத்திர துவாரம் வெளியில் வருவதற்குள்ள ஒரு வழியாகும். யார் வருவதற்கென்றால் குழந்தை வருவதற்கு. அந்த குழந்தை எங்கே இருந்தது என்றால் அப்பெண்களின் வயிற்றில் குழந்தை இல்லை என்றால் வெளியில் வருவதற்கு முடியாது. ஆகையினால் அது உற்பத்தி ஸ்தானம் அல்ல. அந்த குழந்தை வயிற்றில் உண்டாக வேண்டுமானால் என்ன வேண்டும் என்றால் சுக்கில சுரோனிதம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த சுக்கிலம் சுரோனிதம் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் ஆண் பெண் சேர்க்கையிலிருந்து உண்டாகிறது. அந்த சேர்க்கையின் நிமித்தம் உண்டாகிற சுக்கிலம் பிரம்மமாகும். அந்த பிரம்மமாய் இருக்கின்ற சுக்கிலம் சம்போகம் நிமித்தம் நரக துவார வழியாய்
கும்பியாக நரகத்தில் சென்று விழுவதற்கும் அந்த கும்பியாக நரகத்திலிருந்து வெளியில் வருவதற்குள்ள நரக கதவாகும் ஸ்திரீகள் சம்போக ஸ்தலம், அதாவது பெண்குறி என்று சொல்வது. அது எப்படி என்றால், லிங்க மூலத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபமாய் இருக்கிற சுக்கிலம் சம்யோகம் நிமித்தம் மேல் சொன்ன பிரகாரம் உண்டாகிறது. அதற்கு ஒரு உதாரணம், நீர் சிவன் கோயிலில் போயிருக்கிறீர் அல்லவா? ஆம், போயிருக்கிறேன். நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.